ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ராவணனோட சகோதரர் குபேரன் எப்படி செல்வங்களுடைய அதிபதி ஆனார்னோ சிவனோட அருளை எப்படி பெற்றார்னோ பார்க்கலாம். இந்த சமயத்துல நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகளும் அவங்களுக்கான புராண கதைகளும் இருக்குது. அந்த வகையில செல்வங்களோட அதிபதியா விளங்கக்கூடியவர் தான் குபேரன். ராவணனோட சகோதரரா இருந்த இவரு குபேரன் எப்படி தெய்வமா போற்றப்படுறாருனோ அவருக்கு எப்படி செல்வங்கள் வந்தன அப்படின்றத பத்தியும் இருக்கிற புராண கதைகளை இப்ப பார்க்கலாம். வெள்ளை குதிரையை வாகனமாக கொண்டவர் தான் இவர் மீன ஆசனத்துல அமர்ந்து ஆட்சியும் அருளக்கூடியவரு. கையில தாமரை மலர் வச்சிருப்பாரு. வரத முத்திரை வச்சிருக்கிற இவரை நாடி வர்றவங்களுக்கு வச்சாத செல்வத்தை அள்ளி தர்றாரு. இவரது மடியில கீரி பிள்ளை அமர்ந்திருக்குமா. வியாழக்கிழமையில மாலை 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற காலம்தான் குபேர காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நம்ம இறைவனை வணங்கணும்னா குபேரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும், நம்ம செல்வ செழிப்பை பெறலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. பிரம்மனுடைய மகன் தான் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விச்ரவசு. இவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவியான லவிதா சப்த ரிஷிகள்ல ஒருவரா இருக்கிற பார்த்துவாசருடைய மகள். விச்ரவசுவுக்கும் லவிதாவுக்கும் பிறந்தவர் தான் குபேரன். அவரு வைஷ்ரவன் அப்படின்னு அவங்கள அழைப்பாங்க. 2வது மனைவி அசுரகுல தலைவர் கமாலியனுடைய மகள். இவர் கேகசிக்கு பிறந்தவர்கள் தான் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, அப்புறம் விபீஷ்ணன். இவங்க எல்லாமே இலங்கையை ஆண்டு வந்த வைஷ்ரவனுடைய செல்வ செழிப்புகளோடையும் மக்களை ரொம்பவே சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ராவணன் கடும் தவம் இருந்து வாங்கின வரங்கள் அந்த பலத்தோட தான் குபேரன் மோதி அவரை தோற்கடித்து இலங்கையை கைப்பற்றியிருக்காரு. நாட்டை இழந்த அந்த வைஷ்ரவன் தவசியாக அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சிவபக்தன் அப்படின்றதுனால சிவ வழிபாடு செஞ்சு வந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க பெற்றோர்கள் பெண் தேட தொடங்கியிருக்காங்க. அவங்க பார்த்த பெண்கள் எல்லாமே வைஷ்ரவனுக்கு பிடிக்கலையாம். அதனால அவர் ஊரா போய் சிவாலயத்துல வேண்டும் போது நல்ல குணவதியாகவும் பேரழகும் கொண்ட பெண் வேணும் அப்படின்னு இறைவனை அவர் வேண்டி வந்தாராம். கடைசியா காசி அந்த இடத்த அவர் போகும்போது அங்க ரொம்பவே அமைதியும் பெருமையும் கிடைக்க அங்கேயே தங்கி விட்டாராம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற விஸ்வநாதரை கண்டோன அவரையே துதிப்பதாக அவருக்கு எண்ணம் மாறிடுச்சான். அந்த பெண்ணை தேடி அவர் அலைந்து அதன்படி வேண்டி வந்த அந்த வைஷ்ரவன் முழு மனதாக சிவ தியானத்துல மூழ்கி விட்டாராம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 800 ஆண்டுகள் கடுமையா தவம் புரிஞ்சதா புராணங்கள் கூறுது. இதுக்கு இடையில பல இடையூறுகள் இருந்துதான். இதையெல்லாம் தாண்டி வைஷ்ணவன் தான் எந்த கோரிக்கையும் இல்லாம இறைவனுடைய பெயரை சொல்லி தவம் மேற்கொண்டாரு. எந்த கோரிக்கையும் இல்லாததுனால தேவர்களும் அவருக்கு எந்த தீங்கும் நேராது அப்படின்னு நினைச்சு எந்த தொந்தரவும் செய்யலையாம். ஆனா வைஷ்ணவனுடைய கடும் தவத்தால எழுந்த அக்னி சூடு கைலாலயம் வரைக்கும் சென்றதாம். இனியும் இந்த பக்தனுக்கு வேண்டியதை கொடுக்காம இருந்தா சரியில்லை அப்படின்னு நினைச்சு நம்ம சிவபெருமானும் உமாதேவியும் சேர்ந்து எதையும் வேண்டாத எளிய பக்தனை காண்றதுக்காக புறப்பட்டாங்களாம். கடும் தவம் செஞ்ச வைஷ்ணவனும் முன்னால தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. தனக்கு எதுவும் வேணாம், உங்களுடைய அருள் ஒன்னே போதும் அப்படின்னு இவர் சொல்ல அவருக்கு இழந்த இலங்கைக்கு பதிலாக அழகாபுரி பட்டணத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. குபேரனை அழகாபுரி அரசனாக்கியதோட மட்டும் இல்லாம 8 திக்குகள்லயுமே வடக்கு திசையிலையும் அவரை அதிபர் ஆக்கியிருக்காங்க. எதையும் எதிர்பார்க்காம தவம் செய்ததால அவர்கிட்ட உலகத்துல இருக்கிற நிதிகளை எல்லாம் அவர் நிர்வாகிக்க அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு ஈசன். அதோட இல்லாம சித்திரரேகை அப்படின்ற மங்கையையும் அவருக்கு மனம் முடிச்சு வச்சிருக்காங்க. சிவபெருமானுடைய ரொம்பவே பிரியமான நண்பராக மாறியதால குபேரனை சிவசகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனைவி சித்திர தேவியோட அவங்க அமர்ந்து அருள் வழங்கக்கூடிய குபேரனுக்கு நலகூபன், மணிக்ரீவன் அப்படின்று 2 மகன்களும் இருக்கிறாங்க. நவ நிதிகளுக்கும் அதிபர் குபேரன் தான். அந்த நவ நிதிகள் என்னன்ட்டு பார்க்கலாம். பத்மம் நிதி, மகாபத்ம நிதி, மகர நிதி, கச்சப நிதி, குமுத நிதி, நந்த நிதி, சங்க நிதி, நீலம நிதி, பத்மினி நிதி அப்படின்னு நவ நிதிகளையும் பாதுகாக்கக்கூடியவர் தான் இந்த குபேரன். இதுல
பத்மம் நிதி, சங்க நிதி ஆகிய தெய்வ மகளிருக்கு கணவரும் இவர்தான். இது மட்டும் இல்லாம இந்திரலோகத்துக்கு நிதி அமைச்சரா பொறுப்பேற்ற குபேரனை செல்வங்களுடைய கடவுளான மகாலட்சுமி தேவிக்கு உதவியா நியமிச்சிருக்காங்க. வியாழக்கிழமை நாள் என்பது குரு உருவான நாள். இது தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் உகந்த நாள் இல்ல, குபேரனை வழிபடுறதற்கும் இதுதான் சிறப்புக்குரிய நாள். அதனால வியாழக்கிழமை நாள்ல குபேர காலத்துல குபேரனை வழிபட்டு வந்தா பணம் பெருகும். அதனால மறக்காம தட்சிணாமூர்த்தியோட சேர்த்து குபேரனையும் வழிபட மறந்துடாதீங்க. வீட்டுல பொதுவா மாலை நேரங்கள்ல நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுறத நம்ம பெண்கள் வழக்கமா கொண்டிருப்போம். அப்படி காமாட்சி விளக்கு ஏற்றும் போது அந்த மகாலட்சுமிக்கு பிடிச்ச டைமண்ட் கல்கண்டை வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம தீபம் ஏற்றினா லக்ஷ்மி கடாட்சம் முழுமையா உங்க வீட்டுக்கு கிடைக்கும். பொதுவா வீடுகள்ல புறா வளர்ப்பது நல்லது கெட்டது அப்படின்னு 2 கருத்துக்கள் இருக்கு. ஆனா நிறைய சாஸ்திரங்கள் படி வீட்டுல வெள்ளை புறாக்களை வளர்க்கலாம்னு சொல்றாங்க. அப்படி வெள்ளை புறாக்களை நம்ம வளர்த்து வர்றதுனால நம்ம வீடு பணத்தட்டுப்பாடு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல பலவித ஊறுகாய் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல பண கஷ்டமே வராதுன்னு சொல்றாங்க. செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்படித்தான் குபேரன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வாரி வழங்குவாராம். அது ஏன் ஊறுகாய் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா குபேரன் உப்பு அதிகமா இருக்கிற உணவுகளை அவரு ஊறுகாய் மாதிரி உப்பு அதிகமா இருக்கிற உணவை விரும்பி சாப்பிடுவாராம். அதனால உங்க வீட்டுல எவ்வளவு விதவிதமா நீங்க ஊறுகாய் வாங்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல செல்வம் பெருகும்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல குபேரன் குடியிருப்பான்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக நிறை செம்பில நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமத்தையும் நம்ம தருவோம். இதனால ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரமாக இருந்தாலோ அது தீர்ந்து பண வரவு உண்டாகுமா. ஒரு பெண்ணோட தாகம் தீர்த்த புண்ணியமும் வாழ்த்தும் நம்மள சேருமா. நம்ம டெய்லியுமே காலையில எழுந்ததுமே பெண்கள் வாசல் கழுவி கோலம் போடுறது வழக்கமான ஒண்ணுதான். அதுலயும் அமாவாசை நாள் அப்படின்னா வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படிதான் நம்ம நினைச்சு ஸ்பெஷலா கோலம் போட்டு வைப்போம். ஆனா உண்மை என்னன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட கூடாதாம். தலைக்கு எண்ணெய் வைக்கவும் கூடாதாம். பூஜையை காலை பொழுதுல செய்யக்கூடாதாம். பித்தர்களாகிய நம்ம முன்னோர்களை மட்டும்தான் நம்ம வழிபடணும். அப்படி செய்யறதுனால நமக்கு எல்லா செல்வமும் உண்டாகி நமக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லுவாங்க. பொதுவா வீட்டுல ஈவினிங் டைம்ல தான் விளக்கு ஏற்றி பால் இல்ல தயிர், குடிநீர், உப்பு, ஊசி நூல் இதெல்லாம் யார் கேட்டாலும் தானமா தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உப்பு தர மாட்டீங்க, ஆனா பால் தயிர் கூட கொடுக்க கூடாதாம். பெரும்பாலான பெண்கள் தூங்க செல்ற வேலையில தான் உரத்தயிருக்காக கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போவாங்க. அது மாதிரி இனிமே நீங்க செய்யாதீங்க. யாருக்கும் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. கையில இருக்கிற பணம் கூட ஓடிடுமா. பசுவோட கோமியத்துல கொஞ்சம் எடுத்து நம்ம குளிக்கிற நீர்ல கொஞ்சம் கலந்து குளிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. இத வீட்லயும் தெளிச்சா நல்லதான். 45 நாள் தொடர்ந்து நம்ம இத செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மள விடாமல் இருக்கிற தரித்திரமும் தீர்ந்து பண வரவும் நிலைக்குமா. அதே போல பசும்பாலை சுக்கிர ஓலையில வில்வ மரத்துக்கு ஊத்தணும். 24 வெள்ளிக்கிழமை இதை செய்யறதுனால நிச்சயமா நமக்கு பண வரவு வரும்னு சொல்றாங்க. ரொம்பவும் சுவையானது, ஆரோக்கியமானது அப்படின்னு நாம ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுற அந்த பாசி பருப்பு நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்க வல்லதான். பாசி பருப்பை ஒரு பச்சை பையில மூட்டையா கட்டி தலைக்கு அடியில வச்சு படுத்துட்டு மறுநாள் காலையில அதை ஒரு பிளாஸ்டிக் பையில கொட்டி மூடி ஓடும் நீர்ல விட்டா நமக்கு இருக்கிற பண பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குபேரனை வழிபடுற நேரம் வியாழக்கிழமை சாயங்காலத்துல ஈவினிங்ல 5:30 6 இந்த டைம்ல தட்சிணாமூர்த்தியையும் குபேரனையும் சேர்த்து நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டங்கள் இருந்தா அது தீரும், பண வரவு பெருகும் அப்படின்ற மாதிரி புராணத்துல கதைகள் இருக்கு. நீங்களும் குபேரனை வழிபட்டீங்கன்னா வியாழக்கிழமைய சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க வணங்கி அவருடைய அருளும் ஆசிரும் மட்டும் இல்லாம செல்வம், பணம், பொருள் இதையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.